Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/8/2025 வியாழக்கிழமை, பூராடம் நட்சத்திரம், துலாம், சுக்கிரனின் வீடு. ரிஷபம், அதுவும் சுக்கிரன் வீடு. துலாம், சுக்கிரன் வீடு. ரிஷபம், அந்த சுக்கிரன் நளினமானவன். இந்த சுக்கிரன் ஊருக்கு உழைப்பவன். ரிஷபம் பெண், துலாம் ஆண். சற்று வேகம் அதிகமாகத்தான் இருக்கும். ரிஷபம் உட்கார்ந்த இடத்திலேயே எல்லா வேலைகளையும் செய்யும். ஃபோன் மூலம் பேசத்தான் அதற்கு பிடிக்கும். துலாம் ஊர் சுற்ற பிடிக்கும். ஊருக்கு உழைப்பவன், சுற்றலுக்கு பிரயாணத்தில் பிரியம் உள்ளவன். இது இந்த சுக்கிரனுக்கு உண்டான ஒரு குணம். துலாம் லக்கணம், துலாம் ராசி. ஊருக்கு உழைப்பவன். இவர்களுக்கு தெரிந்த நியாயம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதே சிறந்த வழிபாடு. இதுதான். இத்தகைய குணம் பிறப்பிலேயே வரும். அடுத்தவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ஏதொரு காரியம் செய்யாமல் அவர்கள் சென்று விட்டால் சொல்லனா துன்பம் அடைவார்கள். வீட்டுக்கு போய் அதையே நினைத்து வருந்துவார்கள். அந்த அளவுக்கு இந்த ஒரு உதவி செய்யும் குணம், உழைக்கும் குணம் உள்ளத்தில் ஊறி இருக்கிறது இவர்களுக்கு. வாகன பிரியர்கள். ஏதேனும் நடந்தால் அதற்கு நாம் தீர்வு காண வேண்டும், அப்படி காண்பதுதான் இந்த பிறப்பினுடைய அவசியம் என்று நினைப்பவர்கள் இவர்கள். இவர்களால் ஏதொரு காரியமும் செய்யாமல் இருக்க முடியவே முடியாது. ஒரே இடத்தில் அமர்ந்து இரு என்று சொன்னால் அது அவர்களுக்கு கொடுக்கும் சிறை தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உள்ளவர்கள், நல்லவர்கள். யாரேனும் கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவுவார்கள். அத்தகைய பண்பு இவர்களுக்கு உண்டு. பெரிய அரசியல்வாதிகள், உண்மையான அரசியல்வாதிகள், மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த துலா சுக்கிரன் ஏதேனும் ஒரு வகையில் இருக்கும். லக்கணத்திலேயோ அல்லது 10ஆம் இட வகையிலேயோ ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அத்தகைய ஒரு அமைப்பு, ஊருக்கு உழைக்கின்ற ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு எந்த வகையில் கஷ்டம் வரும் என்று சொன்னார், சாதாரணமாகவே ஒருவர் கொடுக்கிறார் என்று சொன்னாலோ, அவரிடம் அது இருக்கிறது கேட்டால் கொடுத்து விடுவார் என்று தெரிந்தாலோ நிறைய பேர் வரத்தான் செய்வார்கள். வருகின்ற நபர்களில் சிலர் ஏமாற்றுக்காரர்களாகவும் இருப்பார்கள். அத்தகைய ஏமாற்றங்களையும் இவர்கள் அனுபவிப்பார்கள். இதுவும் நடக்கும். மற்றபடி இவர்கள் ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக படுகின்ற கஷ்டத்தையும் தனது வாழ்நாளில் சந்திப்பார்கள். இவையெல்லாம் அவர்களுக்கு நடக்கின்ற ஒரு அம்சம் என்று காட்டினாலும் இன்னொரு விஷயம் இருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியம். அது என்ன? இவர்கள் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும், அடுத்தவருக்கு இப்படி செய்ய வேண்டும், இதை முடிக்க வேண்டும் என்று எண்ணி அது காலம் தாமதமானாலும் முடிக்க முடியாமல் போனாலும் இவர்களைப் போல் ஒரு சித்திரவதையை வேறு யாரும் அனுபவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த ஒரு விஷயம் அவரது குடும்பத்தையும் பாதிக்குமே. எனவே இந்த ஒரு கஷ்டம்தான் அவர்கள் அனைவருக்கும் நிகழ இருப்பது. மற்றபடி
பொதுநல தொண்டர்கள், ஊருக்கு உழைப்பவர்கள், நல்லவர்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். பேச்சாலும் செயலாலும் ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நல்ல பேச்சு, நல்ல செயல் எங்கிருந்து எப்போது வந்தது? உங்களுக்கு பிடித்தமான ஒருவர் உங்களுக்கு போதித்தது இது. ரிஷபராசி அன்பர்களே, வந்துவிட்ட ஒரு துன்பத்தை அகற்றுகின்ற முயற்சி இன்று கைகூடும். அதுவும் முல்லை முள்ளால் எடுப்பது போல் வந்துவிட்ட கஷ்டத்தை ஒரு சிறந்த அணுகுமுறை மூலமாக தீர்த்து வைப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, சாம பேத தான தண்டம் என்பவர்களே, அவைகளையெல்லாம் பயன்படுத்தி கொஞ்சம் பொய்யையும் இணைத்து எது நடந்தால் நல்லதோ, எந்த காரியத்தை நடத்தினால் நல்லதோ அந்த நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, கற்றலும் அனுபவித்தலும் இன்று நடக்கும். கற்றல், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுணுக்கத்தை, கல்வியை கற்கும் நாள் இது. கற்றபடி நடந்து லாபம் அனுபவிக்கும் நாளும் இதுவே. நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, கடும் முயற்சி, விடாமுயற்சி ஒரு வேளையில் நீங்கள் காட்டி அந்த வேளையால் பலருக்கும் ஒரு நன்மை ஏற்பட்டு அதன் காரணமாக ஒரு நற்பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் செய்யும் ஒரு காரியம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்யும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் பேச்சாகட்டும், உங்களது செயலாகட்டும், எல்லோரும் பாராட்டும்படி இன்று இருக்கிறது. யாராலும் கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான செயல்களை இன்று நீங்கள் செய்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. ஆனால் நிதானமாக ஒரு வேலையை செய்து வெற்றியை பெறுவீர்கள். அது என்ன நிதானம்? இந்த வேளையில் நாம் அவசரம் காட்டினால் கெட்டுப்போகும். நிதானமாகத்தான் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து அதன்படி நடந்து வெற்றி பெறுவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மதிப்பு எல்லாம் உண்டு. மறுபாதி அதிகமான செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும். கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். இந்த லாபம் கூட
ஒரு நிலை ஏற்பட்ட பின் இந்த வழியில் செல்வோமே என்று நினைத்து அதன் வழி நடந்து பெறுவதாக இருக்கும். எப்படியோ மறுபாதி லாபம். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள். புத்திசாலித்தனமாக யோசித்து நாளைய தினம் இப்படியெல்லாம் நடக்கலாம் என்று யூகித்து உங்கள் மதியால் ஒரு சில வழிகளை கண்டுபிடித்து அதன் வழி நடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது மதி மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, 2 நன்மைகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும். இந்த 2மே நீங்கள் காட்டும் உங்கள் திறமையால் நடக்கும். மீனராசி அன்பர்களே, சற்றே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்து நஷ்டம் வரலாம். இன்னொரு யோசனையை கேட்டு செயல்பட்டு நஷ்டம் வரும். எனவே இந்த நாளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும், நஷ்டம் தவிர்க்க. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.